இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் எம்.எஸ். தோனி உலகின் தலைசிறந்த விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்ஸ்மேன். உலகில் உள்ள தலைசிறந்த பினிஷர்களில் தோனியும் ஒருவர். இவர் ஒருநாள் போட்டிகளில் அதிகபட்சமாக 126 போட்டிகளில் 6வது வீரராக களமிறங்கியுள்ளார். 77 போட்டிகளில் 5வது வீரராகவும், 32 போட்டிகளில் 7வது வீரராகவும், 30 போட்டிகளில் 4வது வீரராகவும், 16 போட்டிகளில் 3வது வீரராகவும், 3 போட்டிகளில் 8வது வீரராகவும் களம் இறங்கியுள்ள தோனி 2 போட்டிகளில் தொடக்க வீரராகவும் களம் இறங்கியுள்ளார். இந்த செய்தி தொகுப்பில் எம்.எஸ். தோனி தொடக்க வீரராக களம் இறங்கிய அந்த 2 போட்டிகளை பற்றி பார்ப்போம். 2005ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இந்தியன் ஆயில் முத்தரப்பு ஒருநாள் போட்டி இலங்கையில் நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்தியா, இலங்கை மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோதின. இந்த தொடரின் முதலாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணியும் இலங்கை அணியும் மோதியது. இந்த போட்டியில் தொடக்க வீரர்களாக வீரேந்திர சேவாக்கும் எம்.எஸ். தோனியும் களமிறங்கினார்கள். தோனி தன் சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கையில் தொடக்க வீரராக களமிறங்கிய முதல் போட்டி இதுதான். இந்த போட்டியில் தோனி 7 பந்துகளை சந்தித்து 2 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் தில்ஹாரா பந்துவீச்சில் கிளீன் போல்ட் ஆனார். இந்த போட்டியில் இந்திய அணி 50 ஓவர்களில் 205 ரன்கள் எடுக்க இலங்கை அணி இந்திய அணியை 3 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. 2006ஆம் ஆண்டு இங்கிலாந்து அணிக்கு எதிரான 7 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் ஆடியது. இந்த தொடரின் 6வது போட்டியில் காயம் காரணமாக கேப்டன் ராஹில் டிராவில் விலக வீரேந்திர சேவாக் கேப்டன் பொறுப்பை ஏற்றார். இந்த போட்டியில் வீரேந்திர சேவாக்குடன் எம்.எஸ். தோனி களமிறங்கினார். இந்த போட்டியில் இந்திய தொடக்க வரிசை வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழக்க தோனி மட்டும் அதிரடியாக ஆடி ரன் குவித்தார். இந்த போட்டியில் 106 பந்துகளில் 96 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார் தோனி. இதில் 3 சிக்ஸரும் 10 பவுண்டரிகளும் அடங்கும். தோனியின் அதிரடி ஆட்டத்தினால் இந்த போட்டியில் இந்திய அணி கௌரவமான ஸ்கோரை எட்ட இறுதியில் 48 ஓவர்களில் 223 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி இந்திய அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.